சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பை மேலும் உறுதி செய்யும் வகையில் 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டத்தில் புதிய வசதி அறிமுகம் செய்யப்படுகிறது. போரூர் பூவிருந்தவல்லி இடையேயான வழித்தடத்தில் உள்ள 10 ரயில் நிலையங்களில் நடைமேடை தடுப்பு கதவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே பூவிருந்தவல்லி போரூர் மெட்ரோ ரயில் பாதைக்கான சிக்னல் அமைப்புக்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதில் முக்கிய பங்காற்றி வரும் மெட்ரோ சேவையின் 2ஆம் கட்ட பணிகள் மாதவரம் முதல் சிறுசேரி சிப்காட் மற்றும் சோழிங்கநல்லூர் வரையிலும், பூவிருந்தவல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரையிலும் என 3 வழித்தடங்களில் 118.9 கிலோமீட்டர் தொலைவுக்கு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இவற்றில் பூவிருந்தவல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரை உள்ள வழித்தடம் 4இல் 26 கிலோமீட்டர் தூரத்துக்கு மெட்ரோ ரயில் பணிகள் நடந்து வருகிறது. முதல் கட்டமாக பூவிருந்தவல்லி முதல் போரூர் வரையிலான ஆளில்லா மெட்ரோ ரயில் சேவையின் இறுதிக்கட்ட பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. 95% பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் மற்றும் கட்டடக்கலை பணிகள் முழுவீச்சில் நடைபெறுகிறது. இந்த வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் ரயில்வே சேவை தொடங்கப்பட உள்ளது. பூந்தமல்லி போரூர் இடையே 6 நிமிடத்திற்கு ஒருமுறை மெட்ரோ ரயில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பூவிருந்தவல்லி போரூர் மெட்ரோ ரயில் பாதைக்கான சிக்னல் அமைப்புக்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. விரைவில் ரயில்வே அமைச்சகத்தின் ஆராய்ச்சி மற்றும் தர நிர்ணய அமைப்பிடமிருந்து வேகச் சான்றிதழ் வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் ஆளில்லா மெட்ரோ இயக்கப்படுவதாலும் பூவிருந்தவல்லி போரூர் வழித்தடத்தில் உள்ள 10 ரயில் நிலையங்களில் நடைமேடை தடுப்பு கதவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் பயணிகளின் வசதிக்காக புதிய ரயில் நிலையங்களில் நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பயணச்சீட்டுகள் வாங்குவதற்கும் ரயில் நிலையங்களுக்குள் நுழைவதற்கும் எளிதான வழிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே 2ஆம் கட்ட வடபழனி மெட்ரோ நிலையத்தை முதல் கட்ட நிலையத்துடன் இணைக்கும் வகையில் 130 மீட்டர் ஆகாய நடைபாதை கட்டப்பட்டு வருகிறது. இந்த நடைபாதை ஜனவரி மாத இறுதிக்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும், 2வது பாதை திறக்கப்படும் போது பயணிகள் ஒரு நிலையத்திலிருந்து மற்றொரு நிலையத்திற்கு விரைவாக நடந்து செல்ல முடியும் என்றும் மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.